சமீப நாட்களா ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் பகிரப்படும் போது அது அடக்குமுறைக்கு உள்ளாகும் போக்கு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஜனநாயகர்களின் குரல் வலையை நெரிக்கப்படுவதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு உண்மையா? மகாராஷ்டிரா துணை முதல்வரை துரோகி என காமெடியாக கலாய்த்ததற்கு ஆளும் கட்சியினர் கொடுத்த பதிலடிதான் இது. ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் சாதாரணமாக தெரிவித்த கருத்துதான் அந்த இடத்தையே இப்படி கலவர பூமியாக மாற்றியிருக்கிறது. நிகழ்ச்சி நடந்த அரங்கை சிவசேனா ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்கியுள்ளனர். அது மட்டும் இன்றி ஸ்டாண்ட் அப் காமெடியனுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையை தொடங்கினோம். சம்பவம் நடந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை. சம்பவம் செய்த நபர் குணால் கம்ரா. மும்பையில் பிறந்து மும்பையிலேயே வளர்ந்த குணால் அடிப்படையில் ஒரு காலேஜ் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட். 2013ஆம் ஆண்டு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக கெரியரை தொடங்கிய குணால் கம்ரா அரசியல், அறிவியல், ஆன்மீகம் என அனைத்திலும் அவருடைய பார்வை என்ன என்பதை நகைச்சுவையாக தெரிவித்து வந்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டு குணால் யூடியூபில் பதிவேற்றியிருந்த முதல் வீடியோவிலேயே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மற்றவர்கள் மீதான விமர்சனங்கள் அனுமதிக்கப்படும் வரை என்கிற முழக்கத்தோடுதான் அவரின் டிஜிட்டல் பயணத்தை தொடங்கியுள்ளார். பேட்ரியாட்டிசம் அண்ட் தி கவர்மெண்ட் என குணால் வெளியிட்டிருந்த முதல் வீடியோவே 18 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. தற்போது 20 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் குணால் கர்மாவின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர். இது தவிர இன்ஸ்டாகிராம், எக்ஸ் போன்ற இவரின் மற்ற சோசியல் மீடியா அக்கவுண்டிலும் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உள்ளனர். இந்த சூழலில்தான் சமீபத்தில் குணால் கம்ராவின் நியாய பாரத் என்கிற ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ மும்பையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடந்திருக்கிறது. அதில் குணால் கம்ரா சிவசேனா கட்சியின் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை துரோகி என குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஷிண்டே அவருடைய பாஸ் உத்தவ் தாக்கரேவுக்கு துரோகம் செய்துவிட்டதாக நகைச்சுவை மூலம் பகடி செய்திருந்த குணால் அதன் பிறகு ஆட்டோ டிரைவர் துணை முதல்வரான கதை என ஏக்நாத் ஷிண்டேவை குறிப்பிட்டு ஒரு எசப்பாட்டையும் பாடியிருக்கிறார். குணாலின் சட்டையர் பெர்ஃபார்மன்ஸுக்கு அரங்கில் அமர்ந்திருந்த ஆடியன்ஸ் கைத்தட்டி ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் இந்த வீடியோவை எந்த ஒரு சென்சார் கார்டும் இன்றி அப்படியே அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் குணால் கம்ரா. வீடியோ வெளியான சற்று நேரத்திலேயே மில்லியன் வியூஸை கடந்து ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது. இதனால் கொதித்தெழுந்த ஷிண்டேவின் ஆதரவாளர்கள் ட்ரெண்டை மாற்ற வேண்டும் என தீர்மானித்திருக்கிறார்கள். உடனடியாக நிகழ்ச்சி நடந்த நட்சத்திர விடுதிக்கு குண்டர்கள் படையோடு சென்றுள்ளனர். அங்கு மேடையிலேயே காமெடி செய்து கொண்டிருந்த குணாலை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் காமெடி இவர்களை கடுப்பாக்கிவிட்டது என்பதை உணர்ந்த குணால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து நைஸாக எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இதையடுத்து தலைப்புச் செய்தியில் இடம்பெற வேண்டும் என்கிற முடிவோடு வந்த கூட்டம் நிகழ்ச்சி அரங்கை சல்லி சல்லியாக அடித்து நொறுக்கியுள்ளது. அது மட்டும் இன்றி குணால் கம்ரா உத்தவ் தாக்கரேயின் கைகூலி என விமர்சித்துள்ள ஷிண்டேவின் ஆதரவாளர்கள் குணால் ஒரு கான்ட்ராக்ட் காமெடியன் என கடுமையாக விமர்சித்துள்ளனர். பாஜகவினரையும் இந்துத்துவ ஐடியாலஜி உள்ளவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு குணால் கம்ராவிற்கு பெருமளவு ஃபண்ட் கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி சிவசேனா ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் குணாலை கலாய்த்து மீம்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் துணை முதல்வரை தவறாக பேசிய குற்றத்திற்காக குணால் கம்ரா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் குணால் கம்ராவிற்கு ஷிண்டேவின் சிவசேனா ஆதரவாளர்கள் 2 நாட்களில் அவர் துணை முதல்வரிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளனர். ஒருவேளை காமெடியன் சீரியஸை உணராத பட்சத்தில் சிவசேனாவினர் குணாலை துரத்துவார்கள் என்றும் அவர் கூடிய விரைவில் நாட்டை விட்டே வெளியேற நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது மகாராஷ்டிரா ஊடகம் மட்டுமல்லாது தேசிய அளவில் உள்ள அனைத்து ஊடகங்களிலும் பேசும் பொருளாகியுள்ளது. சமீபத்தில் இதே போன்று ஸ்டாண்ட் அப் காமெடியன் பிரணித் மோரை
நடிகரும் அரசியல் வாரிசுமான வீர் பஹாரியாவின் ஆதரவாளர்கள் அடித்து மிரட்டியிருந்தனர். அதற்குள் மற்றொரு ஸ்டாண்ட் அப் காமெடியனும் தாக்கப்பட்டிருப்பதால் ஜனநாயகர்களின் குரல் வலை நெசுக்கப்படுவதாக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குணால் கம்ரா பாஜகவினருக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவர் என சொல்லப்படுகிறது. எனினும் ஒரு கருத்தை பதில் கருத்து மூலமே எதிர்கொள்ள வேண்டுமே ஒழிய இப்படி வயலன்ஸில் ஈடுபடுவது, இணைய பக்கத்தை முடக்குவது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என பலரும் கமெண்ட் போட்டு இந்த சம்பவத்தை கண்டித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் மனம் திறந்துள்ள குணால் கம்ரா, அவர் கையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வைத்திருப்பதை போன்ற புகைப்படத்தை பகிர்ந்து சட்டப்படி எதிர்கொள்வேன் என துணிச்சலாக பதிவிட்டு மன்னிப்பு கோரியவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இதற்கு சிவசேனாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு தற்போது எகிரியுள்ளது. அப்டேட் கம்மிங் சூன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.